கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் மனுஷ புகழை தேடாதே என்னும் தலைப்பில் நாம் தியானிக்கவிருக்கிறோம். யோவான் 5:41 நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்தவர்களாகிய நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய தெய்வீக குணாதிசயங்களில் மிக முக்கியமானது என்னவெனில், அவர் ஒருபோதும் மனுஷரால் வரும் மகிமையை அவர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய முன்மாதிரியை பாருங்க. பெதஸ்தா குளத்தருகே 38 வருஷங்களாய் வியாதிப்பட்டிருந்த ஒரு மனுஷனை இயேசு சுஸ்தமாக்கினார். அந்த அற்புதத்தை அவர் ஒரு ஓய்வு நாளில் செய்ததினால் யூதர்கள் அவர் மேல் குற்றம் சுமத்தி அவரை துன்புறுத்த வகை தேடினார்கள். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் இயேசு நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை என்று கூறினார். தமது கிரியைகள் பிதாவாகிய தேவன் வேத வசனங்கள் என தம்மை குறித்து சாட்சி பகர அநேகம் ஆதாரங்கள் இருந்தும் அவர் மனுஷ அங்கீகாரத்தை எதிர்பார்க்கவில்லை. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் மனுஷர்கள் அங்கீகரிக்க வேண்டுமா அல்லது தேவன் மகிழ்ச்சி அடைய வேண்டுமா என்று எதை தேடுகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். இயேசு எப்பொழுதும் தம்மை அனுப்பின பிதாவின் சித்தத்தையே தேடினார். இயேசுவின் வாழ்வை நாம் உற்று நோக்கினால் அவர் மனுஷ புகழை தவிர்த்ததை அறியலாம். ஒருமுறை திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலில் அக்கறையில் வைத்து 5 வார்கோதுமை அப்பங்களையும் இன்னும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்து அற்புதம் செய்த பிறகு ஜனங்கள் அவரை பிடித்து ராஜாவாக்க போகிறார்கள் என்று இயேசு அறிந்தார். உடனே அவர் அந்த புகழை தவிர்த்து தனித்து மலைக்கு சென்று விட்டார். ஏனெனில் அவருடைய இலக்கு மனுஷர் சூட்டும் கிரீடம் அல்ல, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே ஆகும். அதே சமயம் அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் போது ஜனங்கள் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்ததை அவர் தடுக்கவில்லை. ஏனெனில் அது தற்புகழ்ச்சிக்காக அல்ல, தேவன் என்ற முறையில் அவருக்கு சேர வேண்டிய ஆராதனையாக இருந்தது. பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றவே அந்த ஆர்ப்பரிப்பை அவர் தடை செய்யவில்லை. இப்போ மனுஷ புகழும் இந்த விசுவாச தடையும் என்று பார்க்கிற பொழுது இன்று அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் எதை செய்தாலும் அதை மற்றவர்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும், புகழ் சொல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் மேலோங்கி காணப்படுகிறது. தேவன் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை மறந்து மனுஷ அங்கீகாரத்திற்காக வாழும் போது நாம் அறியாமலேயே சிக்கி விடுகிறோம். இது நம்முடைய விசுவாசத்திற்கு தடைகளாய் அமைகிறது. யோவான் 5:44 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்பதாக. மனுஷ புகழை நாடுவது எப்படி விசுவாசத்திற்கு தடையாகிறது? முதலாவதாக கவனம் சிதறல் ஏற்படுகிறது. மனுஷ புகழை நாடும் பொழுது நம்முடைய கவனம் தேவனிடமிருந்து மனிதர்களிடமாய் மாறிவிடுகிறது. நாம் செய்யும் ஊழியம், தியாகம், நற்கிரியைகள் எல்லாம் தேவனுடைய மகிமைக்காக இருக்க வேண்டும். ஆனால் மனுஷர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் நம்முடைய நோக்கம் தேவனுக்கு பிரியமில்லாததாய் மாறிவிடுகிறது. இயேசு எச்சரித்தார், மனுஷரால் காணப்படும்படியாக உங்கள் தர்மங்கள் அவர்களுக்கு முன்பாக செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படி செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இனி இரண்டாவதாக பார்க்கிற பொழுது மனித கருத்துக்கு அடிமையாகுதல். அதாவது மனுஷ புகழை நாடும் போது நாம் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். மனுஷர்கள் நம்மை பாராட்டும் பொழுது சந்தோஷப்படுகிறோம். அவர்கள் கவனிக்காத போது அல்லது
குறை கூறும்போது சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் தேவனுக்காக செய்யும் ஊழியம் மனுஷ பாராட்டை சார்ந்திருக்க கூடாது. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இனி மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது சத்தியத்தில் சமரசம் செய்தல். அதாவது மனுஷ அங்கீகாரத்தை நாடுபவர்கள் எப்பொழுதும் மனுஷ பிரியர்களாகவே இருக்க விரும்புவார்கள். இதனால் சத்தியத்தை தைரியமாக பேச முடியாது. பிறர் நம்மை பற்றி தவறாக நினைப்பார்களோ அல்லது ஒதுக்கி விடுவார்களோ என்கின்ற பயம் நம்மை பிடித்து கொள்ளும். அதான் மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, நான் இன்னும் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்பதாக. அதாவது தேவனுக்கு சேர வேண்டிய மகிமையை நாம் எடுத்துக்கொள்ள முயல்வது மிகப்பெரிய பாவமாகும். ஏரோது ராஜா தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் போன பொழுது அவன் புழுக்களால் அரிக்கப்பட்டு இறந்தான் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆகிய பிரியமானவர்களே, நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் இதை தேவனுடைய மகிமைக்காக செய்கிறோமா அல்லது மனுஷர் பாராட்டுகளுக்காக செய்கிறோமா? மனுஷருடைய பாராட்டு தற்காலிகமானது, ஆனால் தேவனுடைய அங்கீகாரமோ நித்தியமானது. அதாவது நம்முடைய திறமைகள் சாதனைகள் அனைத்தும் தேவனுடைய மகிமைக்காக மட்டும் இருக்கட்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்தின் பின்னாலேயும் தேவனுடைய கிருபை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நம்முடைய தேவன் ஒருவருக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் தாமே இறங்கி உங்கள் ஒவ்வொருவரையும் எந்த காரியத்திலும் மற்றும் எந்த சூழ்நிலையிலும் மனுஷரால் வரும் புகழை தேடாமல் தேவனால் வரும் மகிமையை தேட கிருபை செய்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.